ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாய் வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க 2 நெக்ஸ்ட்டு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ஒரு பாய் வீட்டு ஆண்டி தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கீரைலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்குங்க. இது எதுக்குனாலுமே நல்லாயிருக்குங்க. ஆனால் பிரியாணிக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இதை பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சே வதக்குங்க. இது நான் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ போடலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் போடலாங்க. இது நல்லாயிருக்குங்க. இந்த கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடியில் விட்டு. நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு தேவையான வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே இப்போ இந்த பாய் வீட்டு கத்திரிக்காய் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை 100 கிராம், எள்ளு 75 கிராம் அரைச்சிக்கலாங்க. இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காவை தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பாருங்கங்க, அடிக்கடி கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து ஒரு தக்காளி போட்டால் கூட போதுங்க. தக்காளிலாம் நிறையா ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து அது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுன்னுவாங்க. அதனால் தக்காளி அளவுகள் எப்போவுமே கொஞ்சம் குறைச்சி தாங்க போடணும். இவ்வளோ 1.5 கிலோ கத்திரிக்காய்க்கே நான் 3 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டுங்க. கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா குழஞ்சி நல்லா வரணுங்க. அதுவரையும் நல்லா வேக விடுங்க. மிதமான சூட்லேயே வச்சு வேக விடுங்க. ஸ்பீடில் வச்சிங்கன்னா தீஞ்சிடுங்க. தண்ணி வந்து இதுக்கு கிரேவி மாதிரி செய்கிறனால நம்ம தண்ணி வந்து கம்மியாக தாங்க ஊற்றணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா தக்காளி குழஞ்சோடனே நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து கம்மியான அளவுகளில் போடுங்கங்க. இதுக்கு வந்து நிறையா மிளகாத்தூள் வந்து போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்லா திக்காகிடுங்க. மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. குழம்புக்கு போடுற மாதிரி நிறையா போட்டுறக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கிளறி விட்டுட்டு இதுக்கும் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணிங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. இதை செஞ்சு பாருங்கங்க. இது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்கங்க, இந்த கத்திரிக்காய் எப்படி செய்யணுன்றதை. இன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா கொதிக்குதுங்க. மசாலா ஸ்மெல்லு நல்லா போகணுங்க. நம்ம ஏற்கனவே எள்ளு வேர்க்கடலை அது நான் 100 கிராம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 25 கிராமே போதுங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதுவே அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நல்லா மசாலா ஸ்மெல்லு போட்டோம். இது எப்படியோ ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் கொதிக்க விடணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசாலாவோட ஸ்மெல் அடிக்குங்க. எப்போவுமே குழம்பு வந்து அதிக நேரம் கொதிச்சாதாங்க நல்லாயிருக்கும். அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே வாங்கங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும்.
இப்போ நல்லா மசாலா ஸ்மெல் போயிருக்கோங்க. இப்போ நான் எள்ளு வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை 100, எள்ளு 75 கிராம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூனு, எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை தாங்க இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா இது நல்லா பிளெண்ட் ஆகி வரணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. இது நல்லா மிதமான சூடில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை இனிமேல் சிம்மில் வச்சுட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. கத்திரிக்காய் பார்க்கவே அழகாக இருக்கும். பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா எள்ளு வேர்க்கடலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே வாங்கங்க, இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கோங்க. இனிமேல் நம்ம இதை இறக்கிட்டு ஒரு தாளிப்பு தாங்க கொடுக்கணும். அங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் இதை இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. கருவேப்பிலை போட்ட உடனே அதில் கிளறி கொடுத்துக்கலாங்க. பாய் வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? செஞ்சும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. இது பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.